பிசிபி போர்டு வந்து நல்லா இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக டெஸ்ட் லேம்ப் வந்து அடாப்டரில் 5 வாட்ஸில் ரெடி பண்ணியிருக்கேன். இதோட கன்டினியூட்டி வந்து செக் பண்ண போகிறோம் பிசிபி போர்டில். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முதல் இந்த அடாப்டர் வந்து பவர் சப்ளையில் கொடுத்துக்கணும். பவர் சப்ளையில் கொடுத்து ஆன் பண்ணிட்டீங்கன்னா இதில் லைட் எரியும், இதில் லைட் எரியாது. இதில் வந்து நமக்கு வந்து கரண்ட் வந்து பாஸ் ஆகாது பாடிக்கு. இப்போ பாருங்கள், நான் தொட்டு காமிக்கிறேன். இந்த பாருங்கள், அடிச்சு தான் இருக்கிறதுக்கு கரண்ட் வராது. இதுலேயும் வைக்கிறேன், இதுலேயும் வைக்கிறேன். ஏன்னா 5 வால்ட்டு பயம் கிடையாது. இது அதுக்குன்னு சொல்லிட்டு வாயிலெல்லாம் வச்செல்லாம் எடுத்துடக்கூடாது. 5 வால்ட்டு கரண்ட் வந்து நம்ம பாடியில் டச் ஆகாது. பாருங்கள், இப்போ டச் பண்ணுறேன், எரியும். விட்டு இதுதான் வந்து டெஸ்ட் லேம்ப், அதாவது பிசிபி டெஸ்ட் லேம்ப்பு. இப்போ பாருங்கள், 2 கிளைம் கையில் வச்சுருக்கேன், ஷார்ட்டாகவும் இருக்காது. இந்த இருக்குது பிசிபி போர்டு. இந்த பிசிபி போர்டு வந்து எல்லா போர்டுக்குமே நம்ம செக் பண்ணிக்கலாம். டார்ச் லைட்டு, எமர்ஜென்சி லைட்டு போர்டு, இந்த மாதிரி இது வந்து கன்டினியூட்டி செக் பண்ணுறது தான். இந்த லைனு கொடுத்தீங்கன்னா இந்த லைனு பிசிபி செக் பண்ணுறது தான். இதில் வச்சு இதில் வச்சு இதில் செக் பண்ணிக்கலாம். கரண்ட் எரியுது. இப்படியே வச்சு பக்கத்தில் கூட வச்சு செக் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த பவர் கேபிள் இருக்குது, அந்த பவர் கேபிளில் ஐசி ஒன்று இருக்கும். இந்த ஐசியில் டச் பண்ணிட்டு மேலே உள்ள எல்இடி வச்சு கன்டினியூட்டி எடுத்துக்கணும். ஐசியில் ஒவ்வொரு ஐசிலையும் நம்ம வச்சு செக் பண்ணிக்கலாம். கரண்ட் வருதா, கன்டினியூட்டி இருக்கான்னு செக் பண்ணுறது. நமக்கு சாக்கெட் தைரியமாக வச்சு பார்க்கலாம். ஒவ்வொரு ஐசிலையும் வச்சு செக் பண்ணிக்கலாம். இந்த லைட்டே தெரியுதா, இந்த மாதிரி மினி தான் வரும். ஒரே இதாக எரிஞ்சிட்ருக்கோம். வேறு எதுலையும் வச்சாலும் இப்படி தான் வரும். இது வந்து நம்ம வந்து எல்லா போர்டுக்கும் செக் பண்ணிக்கலாம். எல்இடி போர்டு, எமர்ஜென்சி லைட்டு, அப்புறம் வேறு எல்லா பிசிபி போர்டுக்கும் நம்ம செக் பண்ணிக்கலாம். சின்ன போர்டு 5 வால்ட்டுக்கு தான் நம்ம இதை வச்சு அழகாக நம்ம செக் பண்ணிக்கலாம் வீட்டில். இந்த 2 ஐசிலையும் இப்படி கூட வச்சுக்கலாம். எடுத்து தான் நல்லா இருக்கான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி இதுவும் எல்லாத்துலேயும் பவர் கன்டினியூட்டி இருக்குது, கரெக்டாக இருக்குது, கரண்ட் கரெக்டாக வருது. அப்படின்னா இந்த போர்டு வந்து நல்லா இருக்கணும். ஒவ்வொரு இடத்துலையும் வச்சா. ஆனால் இந்த போர்டை வந்து நம்ம வந்து கரண்டில் கொடுக்கக்கூடாது. இதை வந்து நம்ம கரண்டில் கொடுத்து இதையும் வச்சோண்டா போர்டு எரிஞ்சு போயிடும், ஷார்ட் ஆகும், போர்டு வந்து வேலை செய்யும். ஆக்சுவலாக இந்த போர்டு வந்து டிஸ்பிளே போன போர்டு தான் அது. அதுக்காக உங்களுக்காக சும்மா செக் பண்ணி பண்ணிக்கலாம். நீங்கள் இதையும் கரண்டில் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஷாக் அடிக்கும். அதுக்கு நாங்கள் கேரண்டி கொடுப்போம். இது கரண்டில் இல்லாமல் இது மட்டும் 3 வாட்ஸில் போட்டு ரெடி பண்ணி இந்த லேம்பை ரெடி பண்ணி நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். அது மாதிரி நம்ம எல்இடி லைட் இருக்குல்ல, அந்த போர்டு கூட இந்த லேம்பை வச்சு செக் பண்ணிக்கலாம். இந்த ஒயர் இந்த மாதிரி யூஎஸ்பி டைப்பு தான் கொடுத்துருக்கோம். இது வந்து நீங்கள் வந்து பேட்ரிலையும் எதுவும் பேட்ரி இதில் ரிசீவர் கணக்காக எதுவும் இருந்துச்சு, இன்வெர்ட்ரு கணக்காக பேட்ரி சொருகிற மாதிரி யூஎஸ்பி சொருகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இதை வந்து சொருகிக்கலாம். அதுக்கு தான் உங்களுக்கு வீடியோ போட்டோம். இந்த லைட் லேம்ப் வந்து எல்லா போர்டுக்கும் வந்து நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். A to Z எல்லா மதர் போர்டுக்கும் நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். இதுக்குன்ட்டு இல்லை, இந்த மதர் போர்டு டெத்து, அதனால் உங்களுக்காக செக் பண்ணி காமிக்கணும். A to Z இது வந்து 5 வாட்ஸு தான், டோட்டலி 3 வாட்ஸு தான். இதோட மேக்கிங் வீடியோ நான் அப்புறம் போடுறேன்.
இந்த டெஸ்ட் லேம்ப் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ். நம்ம அடுத்த வீடியோ இதை மேக்கிங் வீடியோவில் பார்ப்போம்.